மலாய் ஆட்சியாளர்களை டிஏபியினர் கேலி செய்யும்படியாக செயல்படுவதை அம்னோ வன்மையாக கண்டிக்கிறது என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் பஜ்லி டசுக்கி கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். முன்னதாக ஸ்லாங்கூர் சுல்தான் டிஏபி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் தேசிய கோட்பாடுகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஸ்லாங்கூர் சுல்தானுக்கு பதிலளிக்கும் வகையில் டிஏபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி புவா மலாய் ஆட்சியாளர்கள், குறிப்பாக சுல்தான்கள் சட்டத்திற்கும் மேலானவர்கள் அல்ல என்றும் அரசியல்வாதிகள் சட்டத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசியலமைப்பு முடியாட்சியை பின்பற்றும் மலேசியாவில் சுல்தான்களின் அதிகாரம், மலாய் பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய விவகாரம், மாநில சட்டமன்றத்தை கலைக்கவும், தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சி அமைக்க வழிவகுப்பதும் போன்ற அம்சங்கள் மட்டுமே சுல்தான்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளதாக டோனி புவா தெரிவித்தார். இதனை அடுத்து டிஏபி டோனி புவாவின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கருத்து சுதந்திரம் என்பது சுல்தான்களை அவமதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் டாக்டர் அஸ்ராப் பஜ்லி டசுக்கி கண்டனத்தை தெரிவித்துள்ளார். PKRல் இருந்து விலகி பஸ்ஸாமா கட்சியில் இணைந்த பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் PKRின் முன்னாள் துணைத் தலைவருமான டாக்டர் ரபிசி ரம்லிக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயல்பட்ட PKRின் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக PKR கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் துணை அமைச்சருமான டாக்டர் ஃபுசியா சல்லே தெரிவித்துள்ளார். ரவிசியும் நிக் நஸ்மியும் PKRல் இருந்து விலகுவதுடன் அவர்களுடைய நாடாளுமன்ற பதவிகளையும் ராஜினாமா செய்வதை அறிவிக்கும் போது அவருக்கு ஆதரவாக இருந்த பாலிக் புலாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சிக், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சென், அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோர்ஜியா இஸ்மாயில், சுங்காய் சிபுட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சுப்பிரமணியம், வங்சா மாஜு நாடாளுமன்ற உறுப்பினர் சாகிர் ஹசான், பெட்டாலின் ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான் சுன் ஆகிய 5வரும் PKRின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் சட்ட விதிகளுக்கு இணங்காமல் அதனை மீறும் உறுப்பினர்கள் மீது கட்சியின் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு முடிவுகளை எடுக்கும் என்றும், தற்போது நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாகவும் PKR கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சல்லே தெரிவித்தார். கட்சியிலிருந்து விலகினாலும் கண்ணியமாக தேர்தலில் போட்டியிடுவோம் என தாம் நம்புவதாக ரபிசி மற்றும் நிக் நஸ்மிக்கு அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். சுமார் 18 ஆண்டுகள் அரசியலில் நட்புடன் பழகினாலும் நிக் நஸ்மியுடன் சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு நட்பு என கூட்டரசு பிரதேச அமைச்சரான ஹன்னா இயோ வருத்தமாக பதிவிட்டுள்ளார். ஸ்லாங்கூரின் சபாநாயகராக தாம் இருந்தபோது நிக் நஸ்மி துணை சபாநாயகராக இருந்தார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல கட்டங்களில் நாங்கள் அரசியல் நகர்வுகள் குறித்து விவாதிப்போம், ஆனால் அது மிகவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருக்கும் என்று ஹன்னா ஐயோ குறிப்பிட்டார். தாம் தொடர்ந்து அரசியல் நண்பர்களை இழந்து வருவதாகவும், நட்பும் அரசியலும் வெவ்வேறு என்கிற பக்குவம் இருந்தாலும் பொது வாழ்வில் விலகி இருக்க வேண்டும் என்பதை கனத்த இதயத்துடன் ஏற்றுக்கொள்வதாகவும் ஹன்னா ஐயோ தெரிவித்தார். கட்சிகள் வெவ்வேறு என்றாலும் மக்களுக்காகவே அரசியலுக்கு வந்திருக்கிறோம். தேர்தலில் கண்ணியமாக எதிர் அணியில் போட்டியிடுவோம் என்று ஹன்னா ஐயோ குறிப்பிட்டார். ஜோகூர் கோத்தா திங்கி RNR ஓய்வு மற்றும் சேவை மையத்திற்கு மாற்றுமை தங்கிய மாமன்னர் இன்று உணவருந்த வந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சியில் மூழ்கினர். உணவருந்த வந்தவர்களுக்கு ஒரு சாதாரண காலை பொழுதாக தொடங்கிய நிகழ்வு இன்று ஒரு மறக்க முடியாத சந்திப்பாக மாறியது. மிட்வே RNR டுசுன் பாண்டி மையத்தில் மாற்றுமை தங்கிய மாமன்னர் லோந்தாங் என்ற எளிய காலை உணவையும் சுவைத்து உண்டார். அங்கு கூடியிருந்தவர்கள் மாற்றுமை தங்கிய மாமன்னரை வாழ்த்தவும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர். செபாக் தக்ராவ் உலகக்கிண்ண போட்டியில் மலேசியா சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தேசிய செபாக் தக்ரா அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார். நேற்று தித்திவங்சா மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மலேசியா இந்தியாவை 2-0 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி கிண்ணத்தை கைப்பற்றியது. சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்த வெற்றி உலக அரங்கில் மலேசியாவின் மதிப்பை உயர்த்திய ஒரு பெருமைக்குரிய சாதனை என்று அன்வார் தெரிவித்துள்ளார். உற்சாகம், ஒழுக்கம் மற்றும் உயர்வான போராட்ட குணம் ஆகியவற்றின் மூலமே அணியின் வெற்றி கிடைத்தது என்றும் அன்வார் தெரிவித்தார்.
இன்று அதிகாலை ஷா ஆலம் செக்ஷன் 14 உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். உயிரிழந்தவர் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரி என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சஜாலி ககார் தெரிவித்துள்ளார். அதிகாலை 3:07 மணிக்கு இச்சம்பவம் குறித்து ஷா ஆலம் காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் கிடைத்ததாகவும் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் சஜாலி தெரிவித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் வரை இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் காவல்துறை அந்த அதிகாரியின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்ததோடு இவ்விஷயம் குறித்து பொதுமக்கள் ஊகங்கள் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.